ஈரான் நாட்டின் புதிய ராணுவ தளபதியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையிலே போர் 5வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட நகரங்கள் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. டெஹ்ரானில் ராணுவ கட்டுப்பாட்டு மையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் முக்கிய தளபதிகளில் ஒருவரான அலி சட்மானி உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே தளபதியாக இருந்த குமாரி ரிஷித் கொல்லப்பட்ட நிலையில் கடந்த 13ஆம் தேதி அலி சட்மானி புதிய தளபதியாக பொறுப்பேற்ற நிலையில் அவர் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இதனிடையே ஈரானின் முக்கிய தளங்கள் மீது குண்டு வீசி தாக்கும் வீடியோ காட்சிகளையும் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. ஈரானின் நடான்ஸ் அணு உலை அருகே பறந்த இஸ்ரேலின் ட்ரோனை ஈரானிய படை சுட்டு வீழ்த்தியது. ஈரானில் உள்ள அரசு தொலைக்காட்சி மீது நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தொலைக்காட்சியில் செய்தி ஆசிரியர் உட்பட 2 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர், தொலைக்காட்சி நிலையம் மீது தாக்குதல் நடத்தியது கோழைத்தனமானது என்று தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் முக்கிய நகரங்கள் மீது ஈரான் பதிலடி ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் டெல் அவிவ் நகரில் சைரன் ஒலி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் வரும் விமானங்கள் சைப்ரஸ் நாட்டிற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களில் 32 விமானங்கள் சைப்ரஸிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் கனடாவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கவிருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாதியிலேயே வெளியேறினார். இஸ்ரேல் ஈரான் இடையிலான சண்டை நிறுத்தம் செய்வதற்காக ட்ரம்ப் G7 மாநாட்டிலிருந்து வெளியேறியதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்திருக்கிறார். இதனை மறுத்துள்ள ட்ரம்ப் போர் நிறுத்தத்திற்கிடையே மிகப்பெரிய ஒன்று நிகழ இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்.